அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்ச நாளாக வீடியோ என்னால் போட முடியலை, ஏன்னா நான் ட்ராவலில் இருந்ததுனால என்னால் போட முடியலை. நான் இன்றைக்கி வந்து திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் புரோபுதருக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். இது வந்து ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம உள்ளே போனோம்னா இந்த கருடாழ்வார் சன்னதி இருக்கும். கருடாழ்வார் சன்னதியில் நம்ம தரிசனத்தை பார்த்துக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். இது அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து தன்வந்திரி சன்னதி. உள்ளே எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாதனால வெளியில் இருக்கிறத மட்டும்தான் நான் கவர் பண்ணேன். அதிர்ஷ்டவசமாக வந்து தாயார் சன்னதியில் தலிகை அப்போ அவங்களுக்கு தீபம் காட்டினதை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இது வந்து தாயார் சன்னதியில் அவங்களுக்கு தீபம் காட்ட ஒரு இது அதை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. தாயார் சன்னதியில் முடிச்சுட்டு வந்தபோது பரமபத வாசல்னு சொல்லிட்டு சொர்க்கவாசல்னு சொல்லி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திறப்பாங்க இல்லையா, அந்த பரமபத வாசல் இது. அதையும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இது வந்து இதுவும் ஒரு பெருமாளோட சன்னதி. இது பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதையும் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சங்கு சக்கரம் அந்த கருடாழ்வார் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி அவுட்டர் இது வந்து ரங்கநாதருடைய தரிசனத்துக்கு போகிறது. இதுக்கு முன்னாடி அதிகமான கூட்டம் இருந்தது, இப்போ கம்மியாக இருந்தது. இந்த லைனில் வந்து தரிசனத்துக்காக க்யூவில் நின்று இது வந்து கருவறைக்குள்ளே போகக்கூடிய கருவறைக்கு செல்லும் வழி. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாததுனால நான் வீடியோ வந்து எடுக்கலை, கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராமானுஜர் சன்னதியில் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதை எடுக்க முடியலை. அடுத்து இது வெளியில் வர்றதுக்கான ஒரு பகுதி. அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் நம்ம. இதுக்கப்புறம் வெளியில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட வேண்டியதான். வெளியில் இது வந்து ஒரு இடம் வந்து பெருமாளோட இன்னொரு இடம். அதாவது தாயார் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இருக்குது. அந்த இதில் பெருமாள், அந்த பெருமாள் பேர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பெருமாளை கூட நான் வெளியில் வச்சு தான் நான் எடுத்தேன். அங்கேயும் தீபம் காட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் தரிசிக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விமான சேவை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விமான சேவையும் உங்களுக்காக எடுத்திருக்கேன். மிகவும் நன்றி. என்னுடைய